அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மீனை சாப்பிட்டா கேன்சர் வரும், தோல் வியாதி வரும், அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக குறைவுலாம் வரும் அப்படின்னு சொன்னால் யாராவது அந்த மீனை வாங்கி சாப்பிடுவோமா? ஐயோ ஆளோடு சாமின்னு ஓடிடுவோம்ல. அப்போ அது எந்த மீன், அது எப்படி விற்கிறாங்க, இதை எப்படி நம்ம கண்டுக்கிறது, இதை சாப்பிடாம நம்ம எப்படி நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுங்கிற தகவல்களை ஒரு சில நிமிடம் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. பெரும்பாலும் டாக்டர்கள் மீன் வகையை நல்லா நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் மீன் வகையில் தான் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா கொழுப்பில் 2 வகை, கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அதில் நல்ல கொழுப்பு மீன் வகையில் தான் இருக்குது. அதனால் மீன் வகையை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வையுடைய திறன் அதிகமாகும், இதயத்துக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, நரம்பு மண்டலம்லாம் ஸ்ட்ராங்காகும், அது மாதிரி புரோட்டீன் சத்து கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, மீன் சாப்பிடுங்கன்னு பெரும்பாலும் டாக்டர்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது உண்மைதான். ஆனால் அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு வகை மீனை சாப்பிட்டோம்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக என்ன ஆகும், உயிருக்கே ஆபத்து. இதை சாப்பிட்டோம்னா தோல் வியாதிலாம் வந்துடும், கேன்சர் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் ஆண்மை குறைவு ஏற்படும். இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு மீனை சொன்னாங்கன்னா இதை நம்ம கவனிக்கணுமா இல்லையா? அந்த மீன் எந்த மீனுங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிற தகவல். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சுமார் 40 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, நம்மளுடைய அதிகாரிகள், அந்த உணவு கட்டுப்பாட்டு துறையை சேர்ந்த அதிகாரிகள் கண்ணில் ஒரு வகையான மீன் தென்படுது. அந்த மீனை பார்த்த உடனே இவங்க வித்தியாசமாக இருக்குன்னு பிடிச்சி அதை ஆராய்ச்சி பண்ணுறப்ப அதிர்ச்சி தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கிது. அது என்ன அதிர்ச்சி தகவல்? அந்த மீனை சாப்பிட்டா இப்போ நம்ம சொன்ன மாதிரி தோல் வியாதி வரும், ஆண்மை குறைவு ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கேன்சர் வரும், உசுருக்கே ஆபத்துங்கிற தகவல் கிடைச்சவொடனே என்ன பண்ணுறாங்க, உடனே மக்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறாங்க. சமீபமாக ஒரு 11 வருஷங்களாக இந்தியாவில் கூட அந்த மீனை சாப்பிட்றதுக்கும் விற்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் தடை போட்டிருந்தாங்க. அப்போ அந்த வகை மீன் எந்த மீன் சொன்னால் அதுதான், அதுக்கு பேர் ஆப்பிரிக்கன் கெளுத்தின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்திங்கிற மீன் என்ன பண்ணுமா, சாதாரணமாக மற்ற மீன்கள்லாம் நீரில் வாழும், அந்த தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து போட்டோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அது செத்து போயிடும். ஆனால் இந்த வகை கெளுத்தி மீன் தண்ணியிலேருந்து வெளியே தூக்கி போட்டால் கூட என்ன பண்ணுமா, அது காற்றை குடிச்சிக்கிட்டே ரொம்ப நேரம் நாட்கணக்கோட உயிரோடு இருக்குமா. அந்த அளவுக்கு அதுக்கு பலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இப்போ சில மீன்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரசாயன கலவை ஏதோ ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ கலந்துட்டால் அதில் உள்ள மீன்லாம் செத்து போயிடும். ஆனால் இந்த மீன் அந்த தண்ணியும் குடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக வாழுமா. அப்புறம் பெரும்பாலும் சாக்கடைகள் இருக்க, சாக்கடை தண்ணியோட இந்த மீன் வாழணுமா. ஆக மனிதனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது பூரா இதுக்கு பிடிக்கும் போல இருக்குது. அப்படிப்பட்ட குணம் இருக்கிறதுனால தான் இந்த மீன்கிட்ட இயற்கையாகவே அதோடைய உடலில் விஷத்தன்மை வந்துடுது. இது ஆறு குளங்களில் இருக்கிறப்ப என்ன பண்ணுமா, மற்ற மீன்கள் இருக்குல்ல, அந்த மீன்களை இது உணவாக பிடிச்சி தின்றுமா. அப்போ அதை மற்ற எல்லா மீன்களையும் அழித்து ஒழிச்சிட்டு வேறு வழியே இல்லைங்கிறப்ப அந்த இனத்தை சேர்ந்த சின்ன மீன்களே பெரிய மீன் பிடிச்சி சாப்பிடுமா. அப்போ இது ஒரு மீன் இல்லை, ஒரு ராட்சச, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மோசமான ஒரு உயிர்கொல்லி வகை மீன் இது. அப்போ இந்த மீனில் மனிதனுடைய உடம்புக்கும் தாக்கத்தை எதிர்வினையில் ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மீனை இந்தியாவில் தடை செஞ்சுருக்கிறாங்க. 11 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தடை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி தடை செய்யப்பட்ட இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தியை இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது. அதில் ரொம்ப ட்ரிக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மீனை தலையை வெட்டிவிட்டு அந்த முண்டத்தை பார்க்குறப்ப சீலா மீன் மாதிரி இருக்குமா. இது சீலா மீன் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. ஹோட்டல் கடையெல்லாம் சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, அதை உணவாக்கி கொடுத்துருக்குறாங்க. மக்களும் அதை தெரியாமல் வாங்கி சாப்பிடத்தானே செஞ்சுருப்பாங்க. இதை கண்டுபிடிச்ச அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, போய் தோண்டி துருவி எந்த பக்கம்லாம் இதை விற்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி ஒரு வியாபாரிகள் விற்க வச்சுருந்த 800 கிலோ மீனை பிடுங்கி அதை அழித்து மண்ணை நோண்டி பள்ளத்தில் போட்டு புதைச்சிட்டாங்க. போச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே கண்காணிப்பாக பார்க்குறாங்க. அந்த மீன் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள். அதனால் இந்த வகை மீன் உங்கள் கண்ணில் தென்படுச்சுன்னா இதை நீங்கள் வாங்காதீங்க, சாப்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையை சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். காரணம் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய, உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, எந்த விதமான கெடுதலும் தரக்கூடிய எத்தனையோ வகை மீன் வகை இருக்குது. அதையெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, அதெல்லாம் நல்லது. இந்த வகை மீனை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல தகவல்களை தான் நம்ம இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர்றதுக்கு இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் படம் இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்று இணைந்திருப்போம். நன்றி.